வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. எம்டி படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க நினைக்கும் தமிழ் விரோதிகள் பாகம் 3. நம் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடத்தவர்கள், மலையாளிகள், துளு மொழி பேசக்கூடியவர்கள். இதில் மலையாளிகள் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு போய்விடுவார்கள். துளு பேசுபவர்கள் ஒற்றுமையுடனும் உதவும் மனப்பான்மையுடனும் வாழ்பவர்கள். கன்னடத்தவர்கள் தேவையில்லாத வீரத்தை காண்பிப்பார்கள். அப்பாவி மக்களை தாக்குவார்கள். அவர்கள் சொத்துக்களை சேதப்படுத்துவார்கள். பொது சொத்தை பகிர்ந்து வழங்க மாட்டார்கள். குடிநீர் கூட வழங்க மாட்டார்கள். தமிழக தெலுங்கர்கள் பேராசை பிடித்த சுயநலம் மிக்கவர்கள். தான் மட்டும் வளர்ந்தால் வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் பொய், ஏமாற்று வேலை, ஊழல், திருட்டு, ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு போன்ற சட்டவிரோதமான, சமத்துவம் இல்லாமல் மனித மாண்பை மண்ணில் போட்டு புதைக்கும் மனம் கொண்டவர்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. 1956 ஆந்திர பிரதேசம் அதிகாரப்பூர்வமாக தனி மாநிலம் வழங்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் இவர்களுக்கு என்ன வேலை? மாநிலம் பிரித்து வழங்கும் போது 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தமிழ் பூமியை சகோதரர்கள் என்ற நட்பில் விட்டு கொடுத்தோம். அங்கு வாழும் தமிழர்கள் அவர்கள் சொந்த பூமியில் பிறந்தவர்கள். ஆந்திராவிடம் பல நதிகள், நீர்நிலைகள், திருப்பதி கோவில், காளகஸ்தி கோயில் போன்ற தமிழர்கள் கோயிலை இழந்தோம். ஆனால் திருப்பதி கோவில் தமிழர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல், அப்படியே வாய்ப்பு வழங்கினாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது. மொழிவாரியாக மாநிலம் பிரித்த போது தமிழர்கள் நிலம் 2.2 லட்சம் சதுர பரப்பளவு தர வேண்டும். ஆனால் 1,30,058 சதுர கிலோமீட்டர் மட்டும் வழங்கப்பட்டது. ஆந்திராவிற்கு 2,76,068 சதுர கிலோமீட்டர் 2 ஜூன் 2014 ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டன. அது தெலுங்கானா புதிய மாநிலம். 1,12,077 சதுர கிலோமீட்டர். தற்போது ஆந்திர பிரதேசம் 1,62,975 சதுர கிலோமீட்டர் உள்ளது. தெலுங்கர்கள் நாடு இந்தியாவுடன் விடுதலைக்கு முன்பு நிஜாம்களின் ஆட்சியில் இருந்த ஹைதராபாத் மாகாணம், ஹைதராபாத் ஸ்டேட் மொத்தம் 2,14,190 சதுர கிலோமீட்டர் இருந்தது. அப்படி பார்த்தால் ஹைதராபாத் மாநில நிலம் தமிழர்களின் நிலம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 2,40,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு மீதம்தான் ஆந்திர பிரதேசம். 1956 இந்தியாவின் 14 மாநிலம் இருந்தன. ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், பாம்பே ஸ்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மதராஸ் ஸ்டேட், மைசூர் ஸ்டேட், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால் போன்ற 14 மாநிலங்கள் இருந்தன. 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தன. அவைகள் அந்தமான் நிக்கோபார், டெல்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவு, மணிப்பூர், திரிபுரா போன்றவைகள். அது சமயத்தில் 1956 பாம்பே மாநிலம் 4,94,400 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, மத்திய பிரதேசம் 4,43,400 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, ராஜஸ்தான் 3,42,200 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, உத்தரப்பிரதேசம் 2,93,900 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, ஆந்திர பிரதேசம் 2,75,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இருந்தது. ஆனால் தமிழ்நாடு 12வது இடத்தில். மதராஸ் மாநிலம் 1,29,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இருந்தது. தமிழக தலைவர்கள் பலர் போராடி இன்றைய தமிழ்நாடு 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. அதாவது தமிழக தலைவர்களால் மீட்கப்பட்ட முக்கிய பகுதிகள்: மார்ஷல் ஏ நேசமணி அவர்கள் கன்னியாகுமரியில் 4 தாலுகாக்கள் மற்றும் செங்கோட்டை பகுதி 1,800 சதுர கிலோமீட்டர். மாப்போ சிவஞானம் சென்னை தலைநகர் பாதுகாப்பு, திருத்தணி பள்ளிப்பட்டு 1,350 சதுர கிலோமீட்டர். மொத்தம் தமிழகத்தின் தெற்கு மற்றும் வடக்கு எல்லைகள் 3,150 சதுர கிலோமீட்டர்கள் மீட்டெடுக்கப்பட்டன. அப்பொழுது இருந்தே தெலுங்கர்கள் பார்வையில் சென்னை வரை ஆக்கிரமிக்க திட்டம் இருந்தது. அதை புதிய வடிவத்தில் திட்டமிட்ட சதி திட்டத்தின்படி
அப்பொழுது இருந்தே அதிகாரத்தில் வரும்போதெல்லாம் நடைமுறைப்படுத்தினார்கள். எந்த ஒரு ஈவு இரக்கமும் மனிதநேயம் இல்லாத தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் விரோதிகள் தற்போதைய ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் 99 வருட குத்தகை விடும் நிலங்கள் குத்தகை நிலம் லீஸ் ஹோல்டு லேண்ட் அல்லது லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி என்று அழைப்பார்கள். நீண்டகால குத்தகை நிலம் லாங் டர்ம் லீஸ் லேண்ட் 30 வருடம் 60 வருடம் 99 ஆண்டுகள் போன்ற நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரசு வழங்கும் நிலம். இந்த நிலங்கள் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள், சிப்காட் நிலங்கள் அல்லது வீட்டு வசதி வாரிய நிலங்கள், தொழிற்சாலைகளுக்கோ அல்லது குடியிருப்புகளுக்கோ 99 வருட ஒப்பந்தத்தில் ஒதுக்கப்படும். லீஸ் ஹோல்டு சொத்து ரியல் எஸ்டேட் மொழி உரிமை இல்லாத குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அனுபவிக்கும் சொத்தாகும். இந்த நிலத்தின் முழு உரிமையாளராக அரசே இருக்கும். குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அரசிடம் குத்தகையை புதுப்பிக்க வேண்டும், இல்லையேல் மீண்டும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்து வேகமாக நகரமயமாக்க வேண்டும். அதற்கு வேண்டி பேரூராட்சிகள் 490, நகராட்சிகள் 148, மாநகராட்சிகள் 25, அதில் பெருமாநகராட்சிகள் 11. அவைகள் சென்னை 5904 சதுர கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 1531.57 சதுர கிலோமீட்டர், சேலம் 1265.20 சதுர கிலோமீட்டர், மதுரை 1254.93 சதுர கிலோமீட்டர், திருச்சி 804.53 சதுர கிலோமீட்டர், திருப்பூர் 1031.67 சதுர கிலோமீட்டர், ஈரோடு 731 சதுர கிலோமீட்டர், திருநெல்வேலி 861.03 சதுர கிலோமீட்டர், நாகர்கோயில் 438.86 சதுர கிலோமீட்டர், வேலூர் 314.07 சதுர கிலோமீட்டர், ஒசூர் 1071.79 சதுர கிலோமீட்டர், ஆக மொத்தம் 15,208.65 சதுர கிலோமீட்டர் பெருமாநகராட்சிகள் மட்டும் உள்ளன. இந்த நிலப்பரப்புகள் அனைத்தும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பில் வரும். தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பில் 12% பெரும் நகராட்சிகள், அடுத்து இதர 14 மாநகராட்சிகள், 148 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள், இதர கிராமங்கள், மொத்தம் எவ்வளவு நிலப்பரப்பில் இருக்கும்? தமிழ்நாடு வேகமாக நகரமயமாக்கப்படுகின்றன. குறிப்பாக மாநகராட்சி, பெருமாநகராட்சி போன்றவைகள். அடுத்து சிப்காட். தமிழ்நாட்டில் மொத்தம் 50 சிப்காட் தொழில் பூங்காக்கள் உள்ளன. 24 மாவட்டங்களில் சுமார் 48,927.48 ஏக்கர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 250 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் உள்ளது. இவைகள் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன். இங்கு 3,390க்கும் மேற்பட்ட தொழில் அலகுகள், நிறுவனங்கள் உள்ளன. இவைகள் அனைத்தும் குறிப்பாக காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருவள்ளுவர், திருச்சி, விழுப்புரம், கடலூர் போன்ற 10 வட மாவட்டங்கள், தெற்கு மண்டலத்தில் தூத்துக்குடி, விருதுநகர் 2 மாவட்டங்கள், மத்திய மண்டலத்தில் திருச்சி, பெரம்பலூர் போன்ற 2 மாவட்டங்கள். குறிப்பாக வட தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க புதிய பஸ் நிலையங்கள், பலதரப்பட்ட ரோடுகள், விமான நிலையங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வளர்ச்சி என்ற பெயரில் பூர்வ குடிகளை அன்னக்குடியாக மாற்றி இடம்பெயர்த்தி வரலாற்று சிதைக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. கேட்டால் வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. தெலுங்கர்கள் எல்லாம் எங்கெல்லாம் குறுநில மன்னர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சிப்காட் அதிகமாக இருக்கும். புதிய பஸ் நிலையம், விளையாட்டு மைதானம், ரியல் எஸ்டேட் தொழில் பெருகும். அதன் பின்னால் பெரிய பொருளாதார சுரண்டல், இன அழிப்பு, மாநில ஆக்கிரமிப்பு திட்டங்கள் உள்ளன. உதாரணமாக கடந்த ஆட்சியில் 2021 முதல் 2026 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயாநிதி, சட்டமன்ற துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி,
KN நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள், ஏவா வேலு பொதுப்பணித்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள், KKSSR ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, PK சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை, மதிவேந்தன் போன்ற தெலுங்கர்கள். 34 அமைச்சர்களில் 10க்கும் மேல் அமைச்சர்கள் தெலுங்கர்கள். வருவாய் வரக்கூடிய அனைத்து துறைகளும் தெலுங்கர்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தது. கடந்த 5 வருடங்களில் படபடவென்று பஸ் நிலையம், சிப்காட், மாநகராட்சிகள், கட்டிடங்கள், ரோடுகள் எல்லாம் முன் ஏற்பாடுடன் செய்யப்பட்டன. பஸ் நிலையம் வரும் முன்பே அங்குள்ள நிலங்களை வாங்கி குவித்து விடுவது ரியல் எஸ்டேட் தொழிலை வளர்ச்சி பெற வைப்பதற்காக. மேலும் மீதமுள்ள பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அரசியல் அறிவியல் நுண்ணிய அனுபவ உணர்வை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.